அண்ணமும் கார்த்திக்கும் நினச்சிட்டு போயிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம ரம்யாவையும், சரவணனையும் ஒண்ணு சேர்த்துறணும். அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்துறணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம ஏற்காடு போயிருக்காங்க. ஆனா போன உடனடியா ரம்யாவுடைய கண்ல தான் சிக்குனாங்க. இந்த வாய்ப்ப பயன்படுத்தி அவங்கள இந்த ஏற்காட விட்டு தெறிக்க ஓட விடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் சரவணனுக்கு தெரியக்கூடாது. நம்ம எதையுமே தெரியாம தான் சர்ப்ரைஸா எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். ஆனா நம்ம இங்க வந்திருக்க விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா ரம்யாவுக்கு தெரியக்கூடாது. இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவள் இந்த பிளானையே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவா. அதுக்கே நம்ம ஒரு காரணமாயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லிட்டு இருந்தாங்க. ரம்யா இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த சரவணன் கிட்ட சொல்லி சரவணனை நம்ம அன்னத்தையும் கார்த்திகையும் போயிட்டு வன்மையாக கண்டிக்கிற அளவுக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. கார்த்திக்கும் போயிட்டு இங்கேயும் என் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நான் நடத்தி காமிச்சிட்டு உங்ககிட்ட சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வந்த இடத்துல நம்ம சரவணன் சும்மா இல்லை, பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் மட்டும் இல்லை, நீ ஒரு பொண்டாட்டி தாசன், பொண்டாட்டியுடைய முந்தானியை பிடிச்சிட்டு அவள் பின்னாடியே திரியிற, உன்னால் பொண்டாட்டின்னு கூப்பிடக்கூட முடியல, மேடம்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கேன், நீ ஒரு கார் டிரைவராக தான் இருக்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவமானப்படுத்தி பார்த்தாங்க. இது எல்லா அவமானத்துக்கும் பதிலடியாக நானும் அவங்களும் ஒன்று சேர்ந்து அவங்க வயிற்றுல என்னுடைய பிள்ளைய நான் வளர்க்குறேன். அப்போ தான் உங்கள் எல்லாருக்கும், இந்த ஊருக்கே, இந்த உலகத்துக்கே நானும் அவங்களும் புருஷன் பொண்டாட்டி, அவள் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி ஆகும். அதுக்கு இன்றைக்கே நான் இந்த முதலிரவை நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு சரவணன். ஆனால் இந்த விஷயத்தை வச்சு இன்றைக்கான முதலிரவை நம்ம நிறுத்திடலாம். ஏன்னா நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பி இந்த முதலிரவை தடுத்து நிறுத்துறது தான் நம்ம ரம்யாவுடைய எண்ணம். ஆனால் அதை நடத்த விடக்கூடாது அப்படின்றது தான் அண்ணமும் கார்த்திக்கும் அங்கேருந்து செயல்பட போகிறாங்க.